தமிழ் இளைஞர்கள் விரைவில் விடுதலை. திருமலை பிள்ளையார் கோவில் விடயத்தில் தீர்வு. கோத்தாபய உத்தரவாதம். எல்எல்ஆர்சி பரிந்துரைகளை அமல்படுத்துமாறு கத்தோலிக்க பேராயர் சம்மேளனம் கோரிக்கை. தேசிய நல்லிணக்கம் குறித்து இந்திய முதலமைச்சர்களுக்கு அமைச்சர் பீரிஸ் விளக்கம். வடக்கு தெற்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த கூட்டமைப்புடன் இணைந்து செயற்பட தயார் என்கிறது ஐதேக. இனி விரிவான செய்திகள். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் இளைஞர்கள் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும், திருகோணமலை பொது வைத்தியசாலை வளவிலுள்ள பிள்ளையார் கோவில் உடைப்பு விடயத்தில் நீதியான தீர்வு வழங்கப்படும் என்றும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் உறுதியளித்துள்ளார். கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் இமே சுமந்திரன் ஆகியோர் நேற்று பாதுகாப்பு செயலாளரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சு நடத்தினர். திருகோணமலையில் கடந்த வாரம் திடீரென தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டமை மக்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது என்று இங்கு குறிப்பிட்ட சம்பந்தன், கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார். அதே சமயம் திருமலை பொது வைத்தியசாலை வளாகத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவிலின் ஒரு பகுதி உடைக்கப்படுவது குறித்தும் பாதுகாப்பு செயலாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்த சம்பந்தன், அதற்கும் நீதியான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இபிடிபி உறுப்பினர் ஒருவர் திருமலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னணியில் இவ்வாறான கைதுகள் இடம்பெற்றுள்ளன எனவும், புலிகள் இயக்கத்திலிருந்து விலகிய முன்னாள் உறுப்பினர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பது குறித்து அரசு ஆராய்ந்து வருவதால் கைது செய்யப்பட்டுள்ள இளைஞர்கள் விசாரணையின் பின்னர் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய இதன்போது சம்பந்தனிடம் உறுதியளித்துள்ளார். பிள்ளையார் கோவிலின் ஒரு பகுதி உடைக்கப்படும் விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்ட அவர், இந்த பிரச்சினைக்கு ஏதுவாக இருக்கும் பாதைக்குரிய காணி வைத்தியசாலைக்கே ஒப்படைக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனால் குறிப்பிட்ட பாதை சம்பந்தமான விதிகள் குறித்தான பிரச்சினை எழாதபடி இந்த பிரச்சினையை சுமூகமாக தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை பரிந்துரைகளை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கை கத்தோலிக்க பேராயர் சம்மேளனம் அரசாங்கத்திடம் கோரியுள்ளது. பகிரங்க கடிதம் ஒன்றின் மூலம் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு கிடைக்கப்பெற்றுள்ள அரிய சந்தர்ப்பத்தை கை நழுவிவிடக்கூடாது. எந்தவொரு ஆவணமும் சகலரின் தேவைகளையும் சகல விதத்திலும் பூர்த்தி செய்யாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித், பேராயர் நோபர்ட் அந்திராதி ஆண்டகை ஆகியோரின் கையொப்பத்தில் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு பரிந்துரைகள் காத்திரமானவை. அரசாங்கத்தினால் நிறுவப்பட்ட உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த அரசாங்கம் யதார்த்தமான ஆர்வத்தை வெளிப்படுத்த தவறியுள்ளதாக மன்னார் பேராயர் ராயப்பு ஜோசப் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே பேராயர் சம்மேளனம் அரசாங்கத்திடம் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்கம் உண்மையை புரிந்து கொள்ளும் வரையில் நாட்டின் சமாதான முனைப்புகளில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை. அர்ப்பணிப்புடன் அரசாங்கம் நல்லிணக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை கூடிய விரைவில் அமுல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேராயர்கள் சம்மேளனம் கோரியுள்ளது. சட்டவிரோத ஆயுத குழுக்களின் ஆயுதங்களை களைதல், மொழி பிரச்சினைக்கு தீர்வு காணல், காணாமற் போன கடத்தப்பட்டோர் விவகாரங்கள் பற்றி விசாரணை நடத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பேராயர் சம்மேளனம் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு தெற்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து செயற்பட தயார் என்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான உறவுகள் வெறும் மேதின பேரணிக்கு மட்டும் வரையறுக்கப்பட மாட்டாதென கட்சியின் ஊடக பேச்சாளர் காயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதே ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான இலக்கு. வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாட்டின் தமிழ் அரசியல் கட்சிகள் பிரிவினைவாதத்தை கைவிட்டு பிரதான அரசியல் பிரவாகத்தில் இணைந்து கொள்ள தயார் என்பதை உலகுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முனைப்புகளில் அரசாங்கத்துக்கு முக்கிய பொறுப்பு இருக்கின்றது. எவ்வாறாயினும் துரதிருஷ்டவசமாக
ஆளும் கட்சிக்குள் அரசியல் தீர்வு திட்டத்தை எட்டுவது தொடர்பில் முரண்பாடான நிலைமை நீடித்து வருகிறது. 13ஆம் திருத்தச் சட்டமூல அமலாக்கம் தொடர்பிலும் அரசாங்கம் இதுவரையில் உறுதியான நிலைப்பாட்டை வெளியிட தவறியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய நல்லிணக்கம் தொடர்பில் இந்தியாவின் சகல மாநில முதலமைச்சர்களுக்கும் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் கடிதம் ஒன்றினூடாக விளக்கம் அளித்துள்ளார். யுத்தத்தின் பின்னர் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நல்லிணக்க பணிகள் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். உண்மை கண்டறிய மானிக்குழுவின் இறுதி அறிக்கை பரிந்துரைகள் உள்ளிட்ட ஆளும் கட்சியின் நடவடிக்கைகளை மாநில முதலமைச்சர்கள் வரவேற்பார்கள் என்று அமைச்சர் பீரிஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கு அண்மையில் விஜயம் செய்த பிரதிநிதிகள் குழுவிலிருந்து தமது பிரதிநிதிகளை வாபஸ் பெற்றுக்கொண்ட தமிழக முதல்வருக்கும் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வரும் 14ஆம் தேதி அமெரிக்காவுக்கு விஜயம் செய்யவுள்ளதாக அமைச்சர் பீரிஸ் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் நற்செய்தியொன்றை நாட்டுக்கும் உலகத்துக்கும் வழங்கியுள்ளார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண நிபந்தனையற்ற பேச்சுக்களை அரசாங்கம் கூட்டமைப்புடன் முன்னெடுப்பதே சிறந்தது என்று அமைச்சர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒருபோதும் தீர்வு திட்ட ஒப்பந்தங்களில் கூட்டமைப்புடன் கைச்சாத்திட மாட்டார். ஏனென்றால் பெரும்பான்மை இன மக்களின் ஆதரவுகளை இழக்க நேரிடும் என்ற அச்சமே பிரதான காரணமாகும். இதனை தாம் சம்பந்தன் எம்பியிடம் விளக்கியதாகவும் அவர் கூறினார். இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் என்பது முக்கியமானதொரு விடயமாகும். சகல கட்சிகளும் காலம் கடத்தாது ஒன்றிணைந்து செயற்படுவதனால் மாத்திரமே நிலையான தீர்வு திட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரிவினைவாதத்தை புறந்தள்ளிவிட்டு ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வை ஏற்படுத்துவது என்ற சம்பந்தனின் செய்தியை அரசாங்கம் உட்பட்ட அனைத்து தரப்புகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனித்து செயற்பட மாட்டார். ஆரம்ப காலங்களில் பண்டா செல்வா, டட்லி செல்வா உள்ளிட்ட ஒப்பந்தங்களின் மூலம் அந்த சிங்கள தலைவர்கள் பெரும்பான்மை இன மக்களின் ஆதரவை இழந்தனர். இந்த நிலை தமக்கு ஏற்படக்கூடாது என்பதில் தற்போதைய ஜனாதிபதியும் உள்ளார் என்பதே உண்மை. இது தொடர்பில் சம்பந்தன் எம்பியிடம் பலமுறை கூறியுள்ளேன். எனவே பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அரசியல் தீர்வுக்கான களமாக பயன்படுத்திக் கொள்வதே சிறந்தது. இதில் அனைத்து தரப்புகளும் உள்வாங்கப்படுவதால் விமர்சனங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை. எவ்வாறாயினும் அரசாங்கம் கூட்டமைப்பை தெரிவுக்குழுவுக்குள் கொண்டுவர முயற்சிக்க வேண்டும். இதற்கான நம்பகத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்று திஸ்ஸ விதாரண தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் சீனாவுடனான நட்புறவிலிருந்து விலகி அமெரிக்காவுடன் நெருங்கிய நட்புறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ராஜதந்திர காய் நகர்த்தல்களை முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டும் தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் சரத் பொன்சேகாவை விடுவிக்கும் திட்டத்தை அமெரிக்கா முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் டாக்டர் குணதாஸ் அமரசேகர, இந்தியாவும் அமெரிக்காவும் விதித்த வலையில் அரசாங்கம் சிக்கிக் கொண்டுள்ளது. அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஹிலாரி கிளின்டன் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சூழ்நிலையில் இலங்கையிலிருந்தும் தூதுக்குழு ஒன்று இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்கிறது. இதன்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சீன நட்புறவு கொள்கையிலிருந்து முழுமையாக பிரித்தெடுக்கும் படலம் முற்று பெற்றுள்ளது. ஏற்கனவே சீனாவுடனான நட்புறவிலிருந்து அரசாங்கம் மெதுமெதுவாக விலகி வருகின்றது. இதன் பின்னர் நிச்சயமாக அமெரிக்காவின் இராணுவ முகாம் இலங்கையில் ஸ்தாபிக்கப்படும். இதன் பின்னர் சரத் பொன்சேகா விடுதலைக்கான காய் நகர்த்தல்களை அமெரிக்கா மேற்கொள்வதோடு அதற்கான பாரிய அழுத்தத்தை ஜனாதிபதியின் மீது பிரயோகிக்கப்படும். சிங்கள பௌத்தர் என்ற முத்திரையின் கீழ் சரத் பொன்சேகாவை விடுவித்து அதன் பின்னர் பொன்சேகாவை ஆட்சிக்கு கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை ஒழிக்கும் செயற்பாடுகளை நிறைவேற்றி அதனை இனச்சங்காரம் என காரணம் காட்டி இலங்கையை அமெரிக்கா இரண்டாக பிரிக்கும் என்றார். அந்த சதித்திட்டம் தொடர்பான கலந்துரையாடல்களை இந்தியாவுடன் மேற்கொள்ளவே ஹிலாரி கிளின்டன் புதுடில்லி சென்றுள்ளதாகவும் டாக்டர் குணதாஸ் அமரசேகர தெரிவித்துள்ளார். ஜெனீவாவுக்கான இலங்கையின் தூதுவராக பணியாற்றி வரும் தமரா குணநாயகத்தை அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு கியூபாவுக்கான தூதுவராக நியமிக்கும் தீர்மானத்தை அரசாங்கம் ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக அரசாங்க அதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள குணநாயகம் தாம் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் செயற்படவில்லை என்றும் இலங்கை மக்களின் மனித உரிமைகளின் அடிப்படையில் இருந்து செயற்பட்டதாகவும் கூறினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான நடைமுறைகள் குறித்து 10 வருட அனுபவத்தை கொண்ட தான் கொள்கைகளின் அடிப்படையில் செயற்பட்டதாகவும் தனது கடிதத்தில் கூறியுள்ளார்.
தான் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கை மக்கள் நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதாக அவர் கூறினார். அதேவேளை தமரா குணநாயகம் புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள புலிகளின் உறுப்பினர்களுடன் தொடர்புகளை பேணி வருவதாக இலங்கை வெளிவிவகாரத்துறையின் ஒரு தரப்பினர் மேற்கொண்டு வரும் பிரசாரங்களை முற்றாக நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஜெனீவாவில் இலங்கை அரசாங்கத்துக்காக கடும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதன் காரணமாக விடுதலை புலிகள் குணநாயகத்தை அச்சுறுத்தி கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தமை குறித்து சுவிஸ் காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு அடுத்த வாரத்தில் பிரதியமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று அரசாங்கத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்படும் முன்னர் மாகாண சபைகளில் 2 தடவைகளுக்கு மேல் அமைச்சர் பதவிகளை வகித்தவர்கள், பொதுத் தேர்தலில் மாவட்ட மட்டத்தில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றவர்கள், அரசாங்க கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளின் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே இந்த பிரதியமைச்சர் பதவிகள் வழங்கப்பட உள்ளன. பொதுத் தேர்தலில் மாவட்ட மட்டத்தில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தமக்கு பதவி வழங்கப்பட வேண்டுமென்று கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருந்தனர். இதன் அடிப்படையில் பதவிகளை எதிர்பார்த்துள்ள இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர். ஹேமால் குணசேகர, வி.கே. இந்திக, நிரஞ்சன் விக்ரமசிங்க, பி. திகாம்பரம், பிரபா கணேசன், நிஷாந்த முத்துஹெட்டிகம, சன ஜாயசூரிய, சரத் வீரசேகர, லக்ஷ்மண் வசந்த பெரேரா ஆகியோருக்கு பிரதியமைச்சர் பதவி வழங்கப்படவுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net என்ற இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.